அன்பார்ந்த பெரியோர்களே, ஆம்பூர் தொகுதி வாழ் வாக்காளர் பெருமக்களே, தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்பு மு. அப்துல் அலி ஆகிய எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எனது தாயார் நாட்டாம்கார் ஹாஜி அபீபுன்னிசா, தந்தையார் மஞ்சா அப்துல் சுபான். எனது பெற்றோருக்கு மொத்தம் 11 குழந்தைகள். ஆண்கள் 6, பெண்கள் 5. 11 பேரில் 3வது தான் நான். 2 அண்ணன்கள், 3 தம்பிகள், 5 தங்கைகள். எனது தாயாருக்கு 3 மருமகள்கள். எனது தாயார் மருமகளிடம் எவ்வித வேலைகளும் வாங்காதவர். எனது தாயார் ஹார்ட் பேஷண்ட் ஆனபோது நான் சிகிச்சைக்காக சென்னை செரியன் லைஃப்லைன் மருத்துவமனையில் தாயாரை சேர்த்தேன். அண்ணன், தம்பி, தங்கை ஆகிய நாங்கள்தான் தாயாருக்கு இறுதி வரை கடமையாற்றினோம். நான் தாயாரின் வீட்டில்தான் நிரந்தரமாய் வசிப்பேன். ஆம்பூர் தொகுதியில் போட்டியிட 11வது முறையாக விருப்ப மனுவினை தலைமை திமுக கழகம் அறிவித்த முதல் நாள் 20 பிப்ரவரி 2026 வெள்ளி அன்று மனு செய்தேன். எனது விருப்ப மனு எண் 874. அரை மணி நேரத்திலே விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பித்தேன். விண்ணப்ப வரிசை எண் அவர்கள் பெற்றுக்கொண்டதை எண் 49. அதை அடுத்து 20 மார்ச் வெள்ளி அன்று நடைபெற்ற நேர்காணலில் கலந்து கொண்டேன். நேர்காணலில் எங்கள் தமிழின தளபதி முதன்மை செயலாளர், கழக பொதுச் செயலாளர், பொருளாளர் திரு R.S. பாரதி முன் நான் தொடர்ந்து 11வது முறை மனு செய்தவையும் எனக்கு வாய்ப்பு கேட்டு நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். 5 நாட்களில் தினமும் 10 மணி நேரம் 16,500 பேரிடம் கழகத் தலைவர் தமிழின தளபதி அவர்கள் நேர்காணல் நடத்தி சாதனை படைத்துள்ளார். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விருப்ப மனு அளிக்கவும் நேர்காணலில் பங்கு பெற நோன்பு மாதம் என்பதால் நோன்பை முடித்துவிட்டு மக்ரிப் தொழுகை முகமதுபுரா மசூதியில் கலந்து கொண்டு இரவு கோவை ரயில் மூலமாக சென்னைக்கு சென்றேன். செல்வதற்கு முன் ஆம்பூரில் உள்ள 36 வார்டுகளில் உள்ள கிளைக்கழக செயலாளர்கள், பிரதிநிதிகள் 108 பேரில் சிலர் இறந்துவிட்டார்கள். அவர்களையும் நேரிலும் சந்தித்து தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை பெற்றேன். மேலும் வாக்காளர் பெருமக்கள்கள் எனது கிரகம்பேல் வளாக அலுவலக எதிரில் உள்ள பத்திர எழுத்தர்கள், கடைக்காரர்கள், ஏழை எளியோர்கள் அவர்களெல்லாம் சந்தித்து தகவல் அளித்து சென்னை சென்றேன். ஏழை எளியோர்களுக்கு சேவை செய்யவும் கழகத்திற்கும் கழகத்தினருக்கும் கழகத் தலைவருக்கும் நம்பிக்கையாளனாக செயல்பட எம்எல்ஏ ஆக நான் விரும்புகிறேன். பல திட்டங்களால் ஆம்பூர் தொகுதி முன்னேற்றத்திற்காக பாடுபட ஆசைப்படுகிறேன். மேலும் எனக்கு வாழ்த்துக்களை கூறிய நல்ல உள்ளங்களான ஆம்பூரில் இயக்கத்தை வளர்த்த சட்டமன்ற முன்னாள் உறுப்பினரும் நகரமன்ற தலைவராக சிறப்பாக பணியாற்றியவரும் பெரியவர் இரா சம்பங்கி குடும்பத்தில் மாவட்ட அவைத்தலைவர் R.S. ஆனந்தன், R.S. ராஜி, திருமதி சாந்தி, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் M. பன்னீர்செல்வம் குடும்பத்தில் கவிஞர் நா. ஜீவா, மேலும் டாக்டர் சேதுராமன் ஐயா, எம் ராமலிங்கனார் குடும்பத்தில் M.R. ஆறுமுகம், லட்சுமிகாந்தன், தமிழரசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உயர் ஆ. சின்னசாமி, VCK மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் S. சந்திரன், தமிழாசிரியர், புலவர், எழுத்தாளர், பேச்சாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற சி. பழனி, தமிழாசிரியர் கல்யாண சுந்தரம், சான்றோர் குப்பம் சி. பிரபாகர் சார்லி,
ஐஎம்ஜே கட்சியை சார்ந்த ஐஎம்ஜே ரஃபீக் அகமத், முன்னா என்னும் நசீர் அகமத், யாசர் மதனி, அக்வா ஜமீல் அகமத், எக்ஸ்எம்சி கழகத்தை சேர்ந்த மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மகா தேவி ரவி, ரவுஷன் ஆரா, ஜேஎம்எஸ் பஸ் குடும்பத்தார் திருமதி ரேகா மற்றும் பலர். தேமுதிக மாநில பொருளாளர் திருமிகு எஸ் சுதீஷ் எம்பி அவரை சந்திக்க நேரிட்ட போது நேர்காணலில் கலந்து கொண்டதை தெரிவித்தேன். இம்முறை ஆம்பூர் தொகுதிக்கு எம்எல்ஏ ஆக எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று அசாத்தியமான நம்பிக்கையில் உள்ளேன். எனக்கு பிரார்த்தனை மேல் நம்பிக்கை இல்லை, துதி என்ற முறையில் பிரார்த்திக்கிறேன் என்றாரே நம் உயிர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரது சமாதிக்கு சென்று நானும் பிரார்த்தனை செய்தேன். தமிழை வளர்க்க உருவாக்கப்பட்ட முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முத்தமிழ் கழக அறக்கட்டளை ஆம்பூர், அதன் தலைவர் தமிழாசிரியர் சி பழனி, செயலாளராக நான் பணியாற்றி வருகிறேன். அறக்கட்டளை மூலமாக எம்எல்ஏ ஆக முயற்சித்தும் வருகிறேன். என்னை வாழ்த்தி பாராட்டிய அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும், பொதுமக்களுக்கும், நண்பர்களுக்கும், கழக முன்னோடிகளுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.